ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து ஒரு டை அக்வேரியம் ஃபில்ட்ரேஷன் செட்டப் தான். ஸோ இதுக்கு தேவையான விட்டர் பார்த்திங்கன்னா, அந்த சிலிக்கான் ஹோஸு, அப்புறம் அந்த கட்டரு, சிசரு, அப்புறம் கட்டிங் டூல்ஸு, ஸோ கேண்டிலு இல்லாட்டி க்ளூ ஸ்டிக்கு, கேண்டில் க்ளூ ஸ்டிக்கு, அப்புறம் மார்க்கர் இல்லைன்னா பென் எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பைப்பு, இது வந்து பிவிசி பைப்பாகவும் இருக்கட்டும், இல்லை வந்து ஈஸி கரண்ட்டு அந்த இதுக்கு கொடுக்குற பைப்பாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு ஜாரு, ஸோ ஒரு நல்லா திக்கான ஜாராக எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கு வந்து மூடியும் கண்டெய்னர் க்ளோஸ்டும் இருக்கணும். ஸோ இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏர் பம்பை வந்து எப்படி ஃபில்ட்ரேஷன் பம்பாக மாற்றுறதுன்றதுக்கான வீடியோ தான். ஸோ இதை க்ளோஸாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் ஸ்டெப் உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். ஸோ இப்போ இந்த கண்டெய்னரில் சென்டரில் வந்து ஒரு மார்க் பண்ணிவிட்டு, ஸோ அதை வந்து ஓட்டை போட போகிறோம், அந்த வந்து பைப்புக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க்கர்லேயோ இல்லை பென்லேயோ பென்சில்லையோ எது இருக்கோ உங்களுக்கு வந்து ஈஸியாக விசிபிளாக ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கிறதுக்கு வந்து மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் அதை கட் பண்ணுங்கள். இல்லை வந்து கேண்டிலில் வச்சு ஓட்டை போட்டுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மூடியை கழட்டிட்டு கேண்டிலில் வச்சு அப்படியே ஓட்டை போட்டுக்கோங்க, இந்த இதில் காட்டுற மாதிரி. ரொம்ப பொறுமையாக பண்ணுங்கள், ஏன்னா ஓட்டை வந்து பெருசாகிடுச்சுன்னா வந்து அதுக்கப்புறம் நம்மளோட என்டையர் ப்ராசஸுமே வந்து வீணாயிரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி ஒரு ஆணியவோ ஏதோ ஒரு இது டூலை வச்சோ இல்லை குத்தூசியை வச்சோ நீங்கள் வந்து அதை வந்து பொறுமையாக ஓட்டை பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு வந்து புரியணுங்கிறதுக்காக தான் ரொம்ப வீடியோ வந்து ஸ்பீடு வந்து ரொம்ப ஸ்லோவாக வச்சுருக்கு, இல்லாட்டி வந்து நம்ம ரொம்ப ஸ்பீடாக வச்சிடலாம். ஸோ இப்போ இதை வந்து கட் பண்ணி அதை எடுத்துருங்க, எக்ஸாக்டாக கட் பண்ணி எடுங்க, ரொம்ப முக்கியம். இருக்கிறதுலே கொஞ்சம் கஷ்டமான வேலை இதுதான். ஸோ எடுத்ததுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அந்த பைப்பு வந்து கொஞ்சம் கேப் இருக்கும், அது வந்து நம்ம வந்து எம்சியில் இல்லை ஏதாவது வந்து ஸ்ட்ராங் க்ளூ வந்து போட்டு ஒட்டிக்கலாம். ஸோ இதை வந்து இந்த பைப் ஹைட் பார்த்திங்கன்னா உங்களோட டேங்க்கு வந்து தண்ணி எவ்வளோ தூரம் நீங்கள் போடுறீங்களோ அந்த ஹைட்டுக்கு கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி ஒரு 2 இன்ச் மேலே இருக்க மாதிரி வந்து இதை வந்து அளவெடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து இது வந்து அந்த ஃபில்ட்ரேஷன் வந்து தண்ணி வெளியே விழுவுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா ரப்பர் பேண்டை போட்டு அந்த டைட் கொடுக்கறதுக்காக, அந்த கேப்பை ஃபில்அப் பண்ணுறதுக்காக பண்ணுறோம். ஸோ இதை போட்டுட்டு நம்ம வந்து அந்த க்ளூவை கூட ஃபிக்ஸ் பண்ணலாம். இதுவும் ஒரு ஈஸி ஐடியா தான். ஸோ இப்போ நின்றுடுச்சு. ஸோ இப்போ இதை வந்து நம்ம வந்து க்ளூவை போட்டு ஒட்டியாச்சு. ஸோ இப்போ வந்து நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கிது. அது கொஞ்சம் காயட்டும். இந்த க்ளூ ஸ்டிக்கை வச்சு அப்படியே வந்து இது பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 70% ஒர்க்கு முடிஞ்சிருச்சுங்க ஃபில்ட்ரேஷனை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெளியே வந்து அந்த ஸ்டோன் அந்த ஃபில்ட்ரேஷன் இதுன்னு வச்சிங்க பார்த்திங்கனாவே வந்து ஒரு அரௌண்ட் வந்து ஒரு 300-400 ஆகும். பட் நீங்கள் இதை வந்து ஒரு சிம்பிளாக வந்து அந்த ஜார் வந்து ஒரு மிஞ்சி போனால் இந்த ஜார் தான் யூஸ் பண்ணணுன்னு இல்லை, நீங்கள் வந்து உங்கள் டேங்க்குக்கு தகுந்த மாதிரி பெரிய கண்டெய்னராக கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் மெத்தடு. ஸோ இது வந்து ஒரு நல்ல யூஸாகவும் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த இது பாருங்கள். ஸோ இதை வந்து அங்கங்கே ஓட்டை போட்டுக்கோங்க, இந்த மாதிரி இந்த இதில் காட்டுற மாதிரி கொஞ்சம் ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து இதோட கம்ப்ளீஷன் வந்து தெரியும். ஸோ இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இதோட டாப்பில் இந்த மாதிரி பெண்டு இருக்குங்களே, யூ பெண்டு இருக்குது பார்த்திங்களா, எல் பெண்டுன்பாங்க. இது எல் பெண்டில் அந்த எல் பெண்டு வர இடத்துல வந்து நம்ம ஏர் பம்போட டியூப் இருக்கு இல்லையா, அந்த டியூப்பு போகணும். ஸோ அந்த டியூப்பு போகிற அளவுக்கு ஒரு ஓட்டையை போட்டுருங்க, அவ்வளோதான். அந்த டியூப் போகிற அளவுக்கு ஒரு ஓட்டையை போட்டுட்டு இதில் அது போகுதான்னு செக் பண்ணிக்கோங்க. அது போயிடுச்சுன்னா ஓகே. அந்த நம்ம டியூப் சொருவின இடத்துலையே வந்து ஒரு க்ளூ போட்டு ஓட்டணும். இதில் வந்து ஏர் ஸ்டோன் போட்டுருங்க. அந்த ஏர் ஸ்டோன் போட்டுட்டு இப்போ பார்த்திங்கன்னா அந்த இடத்துல கட் பண்ணிக்கோங்க. அந்த கட் பண்ணுறது எதுக்குன்னா, நான் வந்து ஏர் கண்ட்ரோலர் வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ எதுக்குன்னா நமக்கு வந்து ஸ்பீடு எவ்வளோ வேணும்னு அட்ஜஸ்ட் பண்ணணும். அதுக்காக வந்து அங்கே ஒரு ஏர் கண்ட்ரோலர் வந்து இன்சர்ட் பண்ணுறோம். இல்லை உங்களுக்கு ஃபுல் ஸ்பீடு தான் வேணும், டேங்க் பெருசாக இருக்குன்னா அந்த ஏர் கண்ட்ரோல் தேவையில்லை, நீங்கள் கட் பண்ணக்கூட வேணாம், டைரெக்டாக வந்து அந்த உங்களோட மோட்டரில் சேர்த்துடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 90% ரெடி ஆயிடுச்சு நம்மளோட இது. ஸோ
இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல க்ளூ ஸ்டிக்கை போட்டு ஒட்டிடுங்க. ஏன்னா அது மூவ் ஆகக்கூடாது, அதில் காற்று போகக்கூடாது. இது மெக்கானிசம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, அதாவது காற்று உள்ளே போய் தண்ணியை வெளியே தள்ளும், அவ்வளோதான் மெக்கானிசமே. ஸோ அந்த ஏரோட ப்ரெஷரில் வந்து தண்ணி வெளியே வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஆன் பண்ணுறோம். இப்போ இதை ஆன் பண்ணி காட்டுறாங்க பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இதை ஆன் பண்ணோடனே தண்ணி வந்து வெளியே வந்துருச்சு, பிகாஸ் ஆஃப் ஏர் ப்ரெஷர். ஸோ அந்த உள்ள ஏர் ப்ரெஷர் க்ரியேட் ஆகிறதுனால வந்து தண்ணி வெளியே வந்துடுது. ஸோ வந்து அந்த மோட்ரு வந்து தண்ணியை சக் பண்ணி வெளியே அனுப்புது, அவ்வளோதான் இது மெக்கானிசம். ஸோ இப்போ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா வந்து நீங்கள் அந்த ஜாரை உள்ளே வந்து நீங்கள் வந்து ஃபில்ட்ரு மீடியா வந்து எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ஸோ இதே ஜார் பெருசாக எடுத்துட்டிங்கன்னா அதிலே ஸ்பாஞ்சு மீடியாஸ்லாம் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தண்ணி வந்து ஃபில்ட்ரேஷன் ஆகி உங்களுக்கு வந்து தண்ணி கிளியராக இருக்கும். உங்களுக்கு வந்து அந்த தண்ணியில் இருக்கிற அமோனியா லெவலும் மேனேஜ் ஆகும். ஸோ நீங்கள் சும்மா வந்து கடையில் வாங்கி போடுற ஒரு இதில் ஏர் ஃபில்ட்ரேஷனில் வெறும் ஸ்பாஞ்ச் தான் வச்சுருப்பாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் வந்து நீங்கள் கிராவல்ஸு சாதாரண ஸ்டோன் சேர்க்கலாம், இல்லை வந்து செராமிக் ரிங்கு, செராமிக் பால்னு நிறையா வந்து ஃப்ளிப்கார்ட்லேயும் அமேசான்லேயும் இருக்குது, நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா கிடைக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணி நீங்கள் வந்து இந்த ஜாரில் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஜார் எம்டியாக இல்லாமல் அதில் வந்து உங்களுக்கு ஃபில்டர் ஆகும், தண்ணி அழுக்கெல்லாம் சக் பண்ணி நல்ல வாட்டரை வந்து சர்க்குலேட் பண்ணோம். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு சாதாரண வந்து ஒரு 100 120 நம்ம வந்து கடையில் வாங்கக்கூடியதை வந்து ஒரு நல்ல ஏர் ஃபில்டரப்பாக நம்ம பண்ணுறோம். ஸோ இது வந்து எதனால தான் நான் வந்து பாதாம் இலையோ பனானா லீஃபோ இந்த டேங்க்கில் சேர்த்துருக்கேன். இது வந்து என்னென்னா பிஹெச் லெவலில் வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் வந்து ஃபிஷ்ஷிங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த்தி அட்மாஸ்பியரை வந்து டேங்க்கில் க்ரியேட் பண்ணோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் மீடியா எது சேர்க்கலான்னு நான் வந்து இதில் காட்டுறேன். ஸ்பாஞ்ச் வந்து அந்த பாக்ஸில் சேர்க்கலாம். இது வந்து செராமிக் ஸ்டோனு. ஸோ இந்த செராமிக் ஸ்டோன் சேர்க்கலாம். இது வந்து உடச்சிருக்கோம், பெரிய ஸ்டோனாக இருக்கிறத வந்து உடச்சி வச்சுருக்கு, ஏன்னா அந்த பாக்ஸில் சின்னதாக இருக்கிறதுனால போடுறதுக்கு. ஸோ இதுவும் வந்து ஒரு ஃபில்டர் மீடியாவாக நல்லாவாக ஒர்க் ஆகும். டேங்க்கை வந்து கொஞ்சம் வந்து அமோனியா லெவலில் கண்ட்ரோல் பண்ணும். இது பார்த்திங்கன்னா சாதாரண நம்ம வந்து டேங்க்குக்கு அடியில் போடுற கல் தான், சின்ன கிராவல்ஸ் தான். ஸோ இதையும் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஃபில்டர் மீடியாலாம் சேர்க்க. ஸோ இதில் வந்து ஒரு பெரிய மெக்கானிசம்லாம் இல்லைங்க. ஸோ வந்து நீங்கள் எப்படி வேணாலும் ரெடி பண்ணிக்கலாம். ஸ்பாஞ்ச் அடியில் போடலாம், அதுக்கு மேலே கிராவல்ஸ் போட்டு போடலாம், இல்லை வந்து ஸ்பாஞ்சை மிடில் போட்டு இப்படி கூட பண்ணலாம். ஸோ இந்த ஃபோட்டோவில் காட்டுற மாதிரி இந்த வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம காமா ஃபிஷ் சேனலில் இப்போ வந்து நிறையா வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.